The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. வணக்கம். வேங்கை வயல் விவகாரம் இப்ப 750 நாட்களை கடந்த நிலையில இப்ப அதற்கான தீர்வு நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது முத்துக்காடு ஊராட்சி. அந்த ஊராட்சியில இருக்கக்கூடிய பல கிராமங்கள் சேர்ந்ததுதான் அந்த முத்துக்காடு ஊராட்சி. அந்த கிராமத்துல இறையூர், வேங்கை வயல், காவேரி நகர் அப்படிங்கிற ஒரு பல கிராமங்கள் அதுல இணைஞ்சிருக்குது. இதுல கடந்த 2022 ஜனவரி 26 காலையில அங்க இருக்கக்கூடிய வேங்கவயல் கிராமத்துல இருக்கக்கூடிய தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து கலங்களா தண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் ஒண்ணு வெளியில வருது. அது வீடியோவும் வெளியில வந்துருது. அந்த வீடியோ வெளியே வந்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளேயே கந்தர்வகோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சின்னத்துறை நேரா போய் பாக்குறாரு. போய் பார்த்துட்டு நக்கிரன்ட்டே பேசியிருந்தாரு. குடிதண்ணீர் கலங்களா வருது அப்படின்னு சொன்ன உடனேயே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொட்டியில மேல ஏறி போய் பார்த்திருக்காங்க. உள்ள மலம் கடந்திருக்குது. அதனால இந்த யாரோ சமூக விரோதிகள் இந்த இதுல மலம் கலந்திருக்கிறாங்க குடிதண்ணீர்ல. இதனால நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக இப்போ ஒன்றிய அதிகாரிகளுக்கிட்டையும் தாலுகா அதிகாரிகள்கிட்ட காவல்துறைக்கு நானே முறையிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பவே இதுல ஜாதி ரீதியான மோதல்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல, இந்த பகுதி அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த வேங்கவயல் கிராமத்தை சேர்ந்த ஒரு சில கிராம மக்கள்கிட்டயே கேட்டுட்டு சொல்றாரு, இல்ல இங்க ஜாதிய மோதல்களோ இது வரைக்கும் இங்க இல்ல, எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறாங்க, எந்த விதமான பாகுபாடுகளும் இல்ல அப்படிங்கறத சொல்லியிருந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதை அப்பவே அன்னைக்கே நம்ம நக்கீரன்ல இணையத்துல செய்தியாவும் வீடியோவாவும் கூட போட்டிருந்தோம். அதன் பிறகு தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் வரை உள்ளூர் போலீசார் விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு சில பேரோட சந்தேகங்களை அவங்க சந்தேக நபர்களை அழைச்சி விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் போன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் எல்லாம் எழுந்தது. அப்புறம் போனு இதெல்லாம் ரெண்டு பக்கத்துலயும் அவங்களுக்கு சந்தேக நபர்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு மேல அழைச்சி விசாரிச்சிருந்தாங்க. 20 நாட்களுக்கு பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. சிபிசிஐடியில மாற்றப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 731 நாட்கள் வரை இன்று வரை 731 நாட்கள் சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியா இதுல தலித்துக்கள் பகுதியில உள்ள தொட்டியில தண்ணீர் கலந்தாச்சு, தண்ணீர்ல மலம் கலந்திருக்காங்க அப்படிங்கறத அந்த குற்றச்சாட்டே இருக்குது. இது விசாரணைக்கு இடையூறா பல பேர் செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் இருந்தது. அரசியலா பார்க்கப்பட்டது, அரசியல் ஆக்குறாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டு பண்ணாங்க. 2 தரப்புல இருக்கக்கூடிய இறையூர் மக்களும் வேங்கவயல் மக்கள் இவங்க எல்லாருமே உண்மை குற்றவாளியை பிடிக்கணுங்கிறது தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தினாங்க. அவங்களுக்கு ஆதரவா பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் கூட போராட்டங்கள் நடத்தினாங்க. ஆனா தொடர் விசாரணை நடந்துகிட்டே இருந்தது. இதுல இது யார் நேரடி சாட்சிகள் இல்லாததுனால அறிவியல் பூர்வமா தான் இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிற இதுக்கு வந்துட்டாங்க. அதனால கிட்டத்தட்ட 31 நபர்களுக்கிட்ட டிஎன்ஏ சோதனையை நடத்தியிருந்தாங்க. 5 பேருக்கு குரல் மாதிரி பதிவு சோதனைகளும் நடத்தியிருந்தாங்க. ஏன் இந்த குரல் மாதிரி பதிவு அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த நாட்கள்ல ஒரு சிலர் வாட்ஸ்அப் குழுவுல ஒரு சில பதிவுகளை போட்டிருந்தாங்க, குரல் பதிவுகள் போட்டிருந்தாங்க. அப்படிங்கிறதுக்காக அது அவங்களுடைய குரல் தானா அப்படிங்கறத சோதனை பண்றதுக்காக குரல் மாதிரி சோதனைகள் நடத்தியிருந்தாங்க. ஒரு 10 பேருக்கு மேல உண்மை கண்டறியும் சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி தரப்புல நீதிமன்றத்துல கேட்கும்போது நீதிமன்றம் அது அனுமதி அளிக்கல. இருந்தாலும் இந்த சோதனைகள் பல்வேறு அறிவியல் சார்ந்த சோதனைகள்லாம் முடிஞ்சது பிறகும் காலம் கடந்துகிட்டே இருந்தது. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுல காலம் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கூட சமீபத்துல கூட அரசியல் கட்சிகள் எல்லாம் இது பண்ணிருந்தாங்க. வேங்கவயல் கிராமத்துல இது வரைக்கும் எந்த விதமான குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணல, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி பதாகை வச்சதே கூட பரபரப்பா நடந்தது சில நாட்களுக்கு முன்னால. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அந்த வேங்கவயல் இறையூர் மக்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிப்பு கூட செஞ்சிருந்தாங்க. அதுல பிறகு அதிகாரிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுனால வேங்கவயல் மக்கள் வாக்களிச்சுட்டாங்க. ஆனால் இறையூர், முத்துக்காடு போன்ற பகுதிகளை சேர்ந்த
மக்கள் யாருமே ஒரு வாக்குகள் கூட பதிவு செய்யல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு இதே இருந்துச்சு. வாக்களிக்கவே இல்லை. இப்ப இந்த விவகாரத்திலே நீங்க சொல்ற அந்த முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவரோட கணவரை பழி வாங்கறதுக்காக தான் அதெல்லாம் செஞ்சதா சொல்லப்படுது. அதுல என்ன உண்மை? ஏதாவது என்ன, முட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா, அவங்களுடைய கணவர் வந்து பத்மாவுடைய கணவரை பழி வாங்குறதுக்காக தான் இதை பண்ணிருக்கதா சொல்றாங்க. அதாவது ஏன்னா இப்ப வந்து இது வந்து இப்ப சிபிசிஐடி வழக்கு விசாரணை பண்ணிட்டு அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லித்தான் இப்ப வந்து கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்று அதாவது இன்னைக்கு வந்து 24ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வருது. அது அந்த என்ன வழக்குன்னா, சிபிஐ விசாரணை வேணும், காலம் கடந்துகிட்டே இருக்குது, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவுக்கான விசாரணை இன்னைக்கு வந்து வந்திருக்குது. அதுல வந்து தலைமை நீதிபதி ஸ்ரீராம், நீதிபதி செந்தில் ராமமூர்த்தி ஆகியோர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அரசு தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன் வந்து ஒரு தகவலை புதுசா சொல்லியிருக்காரு. அந்த தகவல்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 20ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம். அதுல அதாவது முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன் அப்படிங்கிற 3 பேர் தான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதாவது முரளிராஜா என்பவர் போலீஸா இருந்திருக்காரு. அவர் வந்து புரளியை கிளப்பியிருக்காரு, தண்ணி கலங்களா வருதுன்னு. இந்த கலங்களா வருதுங்கிற புரளிய சரியாக்கணுங்கிறதுக்காக மேலே ஏறி பார்க்கணுங்கிற பேர்ல முத்துகிருஷ்ணனும் சுதர்சனும் இதை கலந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மலம் கலந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதை சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இதுக்கு பிறகுதான் அப்ப வந்து பெரிய ஒரு பரபரப்பு இப்ப வந்து ஏற்பட்டிருக்குது. நீங்க சொன்ன இந்த 3 பேருக்கும் பஞ்சாயத்து தலைவரோட மனைவிக்கு என்ன முன்விரோதம் இருந்தது? ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் மோட்டிவ் இருந்தது. இந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து, அதாவது இந்த பகுதியில பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு வாட்டர் போர்டு ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் வந்து இந்த வேங்கவியல் மக்களோட இணக்கமா இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து அவரை வந்து மாத்திட்டாங்க. அந்த வேங்கவியல் அந்த தண்ணீர் திறக்கிறது பணியில இருந்து அவரை நீக்கிட்டு வேற நபரை போட்டுட்டாங்க. அப்படிங்கறதுனால இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருந்தது. அதனால இந்த இதை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கறது அவங்க ஆழமா சொல்றாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் தான் குற்றவாளிங்கிற வகையில சொல்லப்படுது. இப்ப வேங்கவேல் மக்களோட மனநிலை என்னவா இருக்கு? இப்போ அவங்க வந்து என்னன்னா, உண்மையா விசாரிச்சு பண்ணிருக்காங்களா, வேங்கவேல் மக்கள் இல்ல எங்க தரப்பையே அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை மட்டுமே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சில அரசியல் கட்சிகளும் அது அவங்களே யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் மற்ற நபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சமூகமா பார்க்காங்க, இது வந்து ஒரு சமூக விரோதியா மட்டுமே பார்க்கணும், இது யார் குற்றம் செஞ்சிருந்தாலும் அது தவறு. அதாவது இந்த இதுல வந்து ஒரு சமுதாயம் சார்ந்து அல்லது ஒரு ஜாதியை சார்ந்து மட்டும் இதுல பார்க்கவே கூடாது. அவங்க வந்து சமூக விரோதி, இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டது எந்த ஜாதியாக இருந்தாலும் அவங்க வந்து சமூக விரோதியா மட்டுமே பார்க்கணும். இதுல வந்து ஜாதியோ அல்லது அரசியலோ உள்ள கொண்டு வர்றது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களும் இதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா அந்த வழக்குல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கறீங்க? இப்ப இது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதுனால இது வரைக்கும் அந்த 3 பேரும் வந்து இன்னும் கைது செய்யப்படல. அதனால அடுத்த கட்டமா இப்ப ஏன்னா 20ஆம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டோம், இன்னும் வந்து அது அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போகாம அப்படியே இருக்குது. இன்னைக்கு நீ உயர்நீதிமன்றத்துல சொன்னதுனால மட்டும்தான் இந்த 3 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்கிறது தெரிய வருது. இப்ப 4 நாள் ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு வந்து இந்த 3 பேர் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கைது செய்யப்படுவாங்க அல்லது இவங்களை கைது நிறுத்தம் அப்படிங்கிறதுக்காக அல்லது அவங்க மேல்முறையீட்டுக்கு போவாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்துல இப்ப வந்து வழக்கு நிலுவையில இருக்கிறதுனால இன்று மாலையும் வந்து வழக்கு விசாரணைக்கு வர்றதுனால அந்த உத்தரவு என்ன இருக்கும் அப்படிங்கறத பார்த்துதான் அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்ப இந்த 3 பேரும் இப்ப ஊர்ல தான் இருக்காங்க இல்லையா? இப்ப போலீசார் அவங்களை எதுவும் கைது செய்ய எதுவும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? இல்ல அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா பேர்லாம் வெளியில வந்துருச்சு. பேர் வந்திருக்கு. அவங்க வந்து இப்ப இவங்களுடைய போலீசாரும் ஏற்கனவே பலமுறை அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இங்க இருந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு இல்ல. இவங்க ஊர்ல தான் இருக்கிறாங்க. ஆனால் இதன் பிறகு வந்து யாராவது அவங்க வந்து கூட்டிக் கொண்டே பாதுகாக்கிறாங்களா எனக்கு தெரியல. அதனால இது வரைக்கும் அவங்க ஊர்ல தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க ஆனா போலீசார் கைது செய்யல. அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்கிறத பார்த்து தான் அவங்க நடக்கும். ரொம்ப நன்றி. பல்வேறு தகவல்களை விலாவரியாவும் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.